சமத்துவ போராளி எல் இளைய பெருமானில் 102வது பிறந்த நாள் இன்று. அவரை குறித்து பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே 1924 ஜூன் 26 பிறந்தவர் எல் இளைய பெருமாள். பள்ளியில் பட்டியலின மாணவர்களுக்கு தனியாக வைக்கப்பட்ட தண்ணீர் பானைக்கு எதிராக குரல் கொடுத்ததிலிருந்து சாதிக்கு எதிரான அவரது போராட்டம் தொடங்கியது. அகில இந்திய தீண்டாமை ஒழிப்பு கமிட்டியின் முதல் தலைவரான இவர் 20 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஒருமுறை சட்டமன்ற உறுப்பினராகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராகவும் திறம்பட செயல்பட்டார். இந்திய மனித உரிமை கட்சி என்ற இயக்கத்தையும் அவர் தொடங்கினார். 1955 தீண்டாமை ஒழிப்பு சட்டம் சரியாக செயல்படாததால் 1965 ஏப்ரல் 27 இவரது தலைமையில் 7 பேர் கொண்ட இளைய பெருமாள் கமிட்டி அமைக்கப்பட்டது. 5 ஆண்டுகள் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து 1969 431 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை சமர்ப்பித்தார். இந்த அறிக்கையின் பரிந்துரைகளே 1989 இயற்றப்பட்ட பட்டியலின வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம் உருவாக முதன்மை காரணமாக அமைந்தன. 2005 செப்டம்பர் 8 மறைந்த இளைய பெருமாள் சமத்துவத்துக்கான மகத்தான தலைவராக என்றென்றும் நினைவு கூறப்படுவார்.